மும்பை இந்தியன்ஸ் உடைய 14 வருட சாபம் ஒரு வழியாக நேற்று உடைக்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமாக ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸ். அது ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸாலேயே அந்த சாபம் உடைக்கப்படணும்னு இருந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன இன்னிங்ஸு, அப்படியே அந்த வின்டேஜ் ரோஹித் சர்மா. ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி ஆளை பார்க்குறதுக்கே அப்படியே 38 வயசில் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டம். இந்த ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டால் ரோஹித் சர்மா வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. நேற்றும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஷாட் ஒன்று ஆஃபில் வச்சார். அதே மாதிரி நேற்று அவுட் ஆனதும் ஃபுல் டாஸ் பாலில் தான். எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா ஃபுல் டாஸ் பால்லாம் அவுட் ஆகிறது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. நேற்று தான் முதலாக அவுட் ஆகிருக்காரு. நேற்று மேட்சை பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் KKR, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா போர் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் எலெக்ஷனு, கேஸ் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, உனக்கு IPL தேவையா, இந்த கலவரத்துலேயும் ஒரு குதூகலம் தேவையா அப்படின்ற மாதிரி அது கண்டிப்பாக தேவை. நம்மளை ஒன்று ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பார்க்கணும், இல்லைன்னா செய்யணும். ஸோ எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை பற்றி இன்றைக்கி பேசுவோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு கிடைக்கும்போது அதை கொஞ்சம் பார்ப்போமே, என்ஜாய் பண்ணுவோமே, இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்ம ஒர்த்து. அதுவும் ரோஹித் சர்மாவுடைய அந்த வின்டேஜ் இன்னிங்ஸு மறக்கவே முடியாது. 220 அடித்த உடனே திருப்பி அவ்வளோதான், அந்த சாபம் 15வது மேட்சுக்கும் தொடரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2012க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சதே கிடையாது. நேற்று அந்த சாபத்திலிருந்து விடுபட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா, ரிக்கல்டனும் என்ன இன்னிங்ஸில். ரிக்கல்டனுக்கு ஒரு லைஃபு கிடச்சிருந்தாலும் இது வந்து செம்ம காம்பினேஷன். ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் அப்படின்றது, இவங்க இந்த ஃபார்ம் அப்படியே தொடர்ந்தாங்கன்னா திருப்பியும் அடுத்த 6வது கப்புக்கும் ஆன வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நம்ம சென்னை இருக்காங்க, அதுவும் சஞ்சு, தலையும் சேர்ந்து அது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி மேட்ச் வேறு இருக்குது. ஹிட்மேன் அப்படின்ற பேர்லாம் சும்மா ஃப்ளூக்கில் வந்தது கிடையாதுரா, அதெல்லாம் பியூர் மெரிட்டில் வந்ததுரா அப்படின்ற மாதிரி நேற்று அடித்த 6 சிக்ஸும், ஒவ்வொரு சிக்ஸும் அப்படி இருந்தது. அதாவது க்ளீன் ஹிட்டு. அது நான் இன்னும் சொல்கிறேன், அந்த வருண் சக்கரவர்த்தி பாலில் அப்படி சும்மா அப்படி வச்சது தான் போகுது அந்த சிக்ஸுக்கு. அது மாதிரி ரோஹித் சர்மா அப்படியே நிறைவாக இருந்தது. தலைவனை வந்து ரொம்ப நாளாச்சு இப்படி பார்த்து. அப்பப்போ விளையாடி இருந்தார். ஆனால் நேற்று வந்து அங்கே தலைவனுடைய விளையாட்டம் தான் அங்கே அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு. அதுவும் வாங்கடையில் அவங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டு, செம்ம விருந்து நேற்று ரோஹித் சர்மா கொடுத்தது. ஸோ இந்த 2 பேருடைய காம்பினேஷன் வந்து ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, இப்படி ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் இப்போ மும்பைக்கு கிடைச்சது வந்து, அதுவும் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வரை ஜெயிச்சிருக்கிறாங்களா. அவங்க பொதுவாக 4 மேட்ச் 5 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஜெயிச்சு அப்புறம் அப்படி ஃபைனல் வரைக்கும் வருவாங்க, அந்த பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்க. இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு மேட்சே வேறு ஜெயிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்த முறை கொஞ்சம், அதுவும் ரோஹித் சர்மாவுடைய இந்த ஃபார்ம்லாம் பார்க்கும்போது, அதுவும் ரிக்கல்டன் வர ஓரளவுக்கு வந்துடுவாங்க. கப்பு அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான், அது சென்னைக்கு தான். மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் மும்பை இந்த முறை அந்த டஃப்பு கொடுக்கும். அது நேற்று மேட்ச்சில் தெரியுது. முதல் மேட்ச்சில் ஒரு நாங்கள் எப்படி அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க மும்பை. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு வேற ஒரு ரெக்கார்டு வேறு இருக்குது. ஒரு டீமுடன், அதாவது மோஸ்ட் ரன்ஸ் அகெயின்ஸ்ட் சிங்கிள் டீம் அப்படின்றதுல விராட் கோலியுடைய 1160 ரன்ஸை வந்து நேற்று ரோஹித் சர்மா பிரேக் பண்ணி 1161 ரன்ஸ். அது அடுத்த மேட்ச்லேயே விராட் கோலி அடிச்சிடுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் அப்படி ஒரு ரெக்கார்டு வந்து நேற்று ரோஹித் சர்மாவுக்கு இருந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தி பால் அந்த இன்சைட் அவுட் 6 எல்லாம் எந்த ரோஹித் சர்மாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. சமீபத்தில் அப்படி ஒரு இன்னிங்ஸை நான் கண்டிப்பாக பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சர்மாவை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 4 பால் தடவுனார்னு வச்சுக்கோங்களேன், முறிஞ்சு போச்சு அந்த இன்னிங்ஸ். அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்றது தீர்மானம் பண்ணிடலாம். நேற்று ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அப்படி அந்த பேட்டில் ஒழுங்காக படலை அப்படின்னாலும் அவ்வளோ தடவையெல்லாம் விளையாடிட்டு இல்லை. பேட்டில் பட்டால் மௌன கிழி தான் அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோஹித் சர்மாவோட கான்ஃபிடென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு 1 ஓவரில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹிட்மேனை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். 20 தாண்டிட்டாரா அதுக்கப்புறம் அது 50 தான் பிரேக் ஆகும் அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இன்னிங்ஸ் நேற்று பார்க்க முடிஞ்சுது. நானும் நிறைய இந்த யுத்தத்தை பற்றி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு மேட்சை பார்க்கணும் அப்படின்ட்டு நேற்று உக்காந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தலைவனுடைய அந்த இன்னிங்ஸும் இருந்தது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டர் கிடையாது. ரோஹித் சர்மா பிடிக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து சென்னை தான் எப்போதுமே தலை. ஸோ ரோஹித் சர்மாவுக்காக உட்காந்து அந்த மேட்சை பார்த்தேன்.
செம்ம ஒர்த்து. ரோஹித் சர்மாவுடைய கிளாஸான ஷாட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. எந்த மாதிரி ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாம் பாடம் தான். அப்படி அடித்து அப்படி நிற்கிறது இப்படி நிற்கிறதுன்னு ஒரு வித்தியாசமான ரோஹித் சர்மா தான் நேற்று. மொத்தத்தில் தலைவன் வந்து உள்ளே வரும்போதே செம்ம மூடில் தான் வந்திருக்கார் போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விளையாட்டு இருந்தது. அந்த கேட்சு கூட ரோஹித் சர்மா அவுட் ஆனது கூட சரியான கேட்ச், செம்ம கேட்ச். அது வாங்கடே ஸ்டேடியத்தில் இது வரைக்கும் 220 அந்த ரன்னை சேஸ் பண்ணது கிடையாதான். ஸோ அதை சேஸ் பண்ணியாச்சு. அது ஒரு ரெக்கார்டு தனியாக இருக்குது. இந்த சீசனுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் நேற்று தான் பார்க்குறேன், முன்னாடி மேட்ச் பார்க்கல. அது உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். RR வர்சஸ் சென்னை. அதில் சேட்டனுடைய இதுக்கு முன்னாடி விளையாடின டீமுடன் சேட்டன் விளையாட போகிறாரு. இதுவும் அந்த எதிர்பார்ப்பு வேறு, தலையை வேறு ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். உங்கள் கருத்து என்ன? இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க? அது என்ன ஒரு கேள்வியில் கண்டிப்பாக சென்னை தான், டவுட்டே கிடையாது. அதுவும் அந்த மாதிரி ஒரு டீமு சென்னைக்கு. ஸோ கப்பே அடிக்கிறவளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமு சென்னை இந்த முறை. அதனால் வந்து இன்றைக்கி மேட்செல்லாம் வந்து சாலிடாக ஜெயிச்சிருவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. உங்கள் கருத்து என்ன? சென்னைக்கு வந்து எப்படி டஃப் கொடுப்பாங்களா RR ராஜஸ்தான் ராயல்ஸ், இல்லைன்னா கேக்வாக் மாதிரி அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்களா? கருத்தை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி IPL நியூஸும், அதாவது கிரிக்கெட் நியூஸும் இந்த சேனலில் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.